ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்துங்க எப்படி சிக்கனமாக செலவு பண்ணி காசை வந்து மீதிப்படுத்தலாம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னாங்க, நம்ம வந்து மல்லிகை ஜாமான்லாம் வாங்குறதுக்கு கடைக்கு போவோம் இல்லைங்களா. அப்போ வந்து டெய்லியும் போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாங்க போகிற பொருள் ஒன்றா இருக்கும், ஆனால் வாங்கிட்டு வர பொருள் இன்னும் சேர்த்து தாங்க வாங்கிட்டு வருவோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாதத்துக்கு ஒரு டைம் வந்து மளிகை சாமான்ல லிஸ்ட் போட்டு வாங்கிக்கலாம். அப்படி உங்களால் மாதம் வாங்க முடியல அப்படின்னாலுமே வாரத்துக்கு ஒரு நாளைக்காவது லிஸ்ட் போட்டு வாங்கிக்கலாங்க. அப்படி வாங்கினோம் அப்படின்னா தான் நம்ம வாங்க கூடிய பொருளை வந்து கரெக்டாக போய் வாங்கிட்டு வருவோம். அப்படி இல்லை அப்படின்னா கடையில் வேறு ஏதாவது ஒரு பொருளை பார்ப்போம், டக்குன்னு அது நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தோணும், அந்த பொருளையும் சேர்த்து பில் போடும், பில் வந்து எகிரிடுங்க. இப்படியெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம பணம் வந்து ரொம்ப அதிகமாகும். எந்த பொருள் வாங்கினாலும் சரிங்க, 1 கிலோ வாங்கினோம் அப்படின்னா கிலோ கணக்கில் வாங்கும்போது கொஞ்சம் கம்மியாகும் ரேட்டு. அதே கொஞ்சம் 100 கிராம் 200 கிராமாக வாங்கினோம்னா கண்டிப்பாக அந்த பொருளோட ரேட் வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். அதனால எப்பயுமே உங்ககிட்ட காசு இருக்கிறப்ப கிராசரி ஐட்டம்லாம் கொஞ்சம் கிலோ கணக்கில் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப் என்னென்னங்க, நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கூகுள் பே, ஃபோன்பே அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் மொபைல் எடுத்து ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம கையிலிருந்து பணம் போகிறதே தெரியாது. எந்தெந்த இடத்துல பணம் கேட்டாலும் சரி உடனே ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்போம். அப்படி வந்து பண்ணவே கூடாதுங்க. அப்படி பண்ணோம்னா நம்ம கையிலேருந்து கொடுக்குற மாதிரி வந்து வராது. கையிலேருந்து கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து யோசிச்சு கொடுப்போம். கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு போனோம் இல்லையா, அந்த வந்து தேவையா, அந்த பொருள் தேவையாங்கிற மாதிரி யோசிச்சு கொடுப்போம். கூகுள் பே பண்ணோம்னா டக்குன்னு ஸ்கேன் பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு கூகுள் பே, ஃபோன்பேலாம் ரொம்ப அர்ஜென்ட்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே கூகுள் பே, ஃபோன்பேலாம் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னாங்க, கண்டிப்பாக எல்லாரும் வீட்லேயுமே பால் வந்து யூஸ் பண்ணுவோம். டீ காஃபி வைக்கிறதுக்காக பால் வந்து வாங்குவோங்க. பாக்கெட் பால் வாங்கும்போது ஃபேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி பாலும் இருக்குது, ஃபேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபேட் கம்மியாக இருக்கிற மாதிரி பால் வந்து யூஸ் பண்ணுங்கள். பெரியவங்களுக்குன்னா ஃபேட் அதிகமாக இருக்கிற பால் வந்து வாங்கிக்கோங்க. அந்த பால் வாங்கினீங்க அப்படின்னா, இப்போ 4 பேத்துக்கு டீ போடுறோம் அப்படின்னா ஒரு பாக்கெட் பால் இருந்துச்சுன்னா அது வந்து 2 வேளைக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அதனால ஃபேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற பால் வந்து வாங்கினோம் அப்படின்னா 2 வேளைக்கு அதே யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து காசு கொஞ்சம் மீதிப்படுத்தலாங்க. அடுத்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ட்ரெஸ்ஸுங்க. ட்ரெஸ் வந்து எவ்வளோ இருந்தாலும் பத்தவே பத்தாது. அந்த வந்து பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸு, நல்லா கிராண்டான சுடிதார்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஆசையாக இருக்கும். ரெடிமேடாக எடுக்கும்போது ரேட் வந்து நிஜமாலுமே ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதே மெட்டீரியலாக எடுத்து நம்ம நல்ல டெய்லராக பார்த்து கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. காசு வைஸ் வந்து ரொம்பவே மீதிப்படுத்தலாம். ஒரு கிராண்டான ட்ரெஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 3000 ரூபாய்க்கு மேலே தாங்க வரும். அது மாதிரி பார்ட்டி வேர் ட்ரெஸ்லாம் 3000 ரூபாய்க்கு மேலே தான் வரும். அதே நம்ம மெட்டீரியல்லாம் வாங்கி ஸ்டிச் பண்ணோம்னா 2000 ரூபாய்க்குள்ளேயே அதை வந்து பண்ணிக்கலாம். இதுவுமே ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க. டிப்ஸ் என்னென்னாங்க, அரிசியெல்லாம் மோஸ்ட்லி நம்ம கிலோ கணக்கில் வாங்காத ஒரு சிப்பமாக எடுக்கிறப்ப அமௌண்ட் கண்டிப்பாக மீதியவங்க. 1 கிலோ வந்து 50 ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னா அதே சிப்ப கணக்கில் எடுக்கும்போது ஒரு சிப்பம் 1500 1600 முடிஞ்சிடும். அதில் வந்து காசு நிறைய மீதி பண்ணலாங்க. அதே நம்ம இட்லிக்கு அரிசி ஊற வைக்கும் போது அதில் ஒரு பிடி அரிசி வந்து ஊற வச்சோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு பிடி ரேஷன் அரிசியில் வந்து ஒரு பிடி போட்டு ஊற வைக்கிறப்ப கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி குடும்பத்தை வந்து ரன் பண்ணலாங்க. இதில் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க, தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணிக்கிறேன். கோதுமை மாவு அதே 1/2 கிலோ பாக்கெட்டாக வாங்கும்போது அதே 50 ரூபாய் 60 ரூபாய்க்கு பக்கமாக வருதுங்க. அதே ஒரு 5 கிலோ வாங்கும்போது ஒரு 300 ரூபாய்க்குள்ளே வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வீட்டு சமையலில் வந்துங்க மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் யூஸ் பண்ணாத எந்த குழம்புமே நம்மளால் செய்ய முடியாதுங்க. அதெல்லாம் நம்மளுக்கு 1 கிலோ 2 கிலோன்னு சொல்லி வாங்கிங்க அதை வந்து பதப்படுத்தி அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. கடையில் வந்து ஒரு பாக்கெட் 100 கிராம் வாங்கினோம்னாவே 40 ரூபா 50 ரூபா வருது. இதுவே 1 கிலோ வாங்குறப்ப ஒரு 200 ரூபா அதுக்குள்ளே தாங்க வரும். அதை வந்து வாங்கி நம்ம பதமாக அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த குட்டி குட்டியாக வாங்குகிற செலவுலாம் கம்மியாகுங்க. எல்லார் ஃபேமிலியுமே கண்டிப்பாக ஒரு பட்ஜெட் போட்டு குடும்பத்தை வந்து ரன் பண்ணிட்டு இருப்போம். பட்ஜெட் வந்து நோட்டு போட்டு எழுதுனா தான் பட்ஜெட்னு இல்லைங்க. இவ்வளோ சம்பளம் வருது, மளிகை ஜாமான் வந்து இவ்வளோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே ஒரு கால்குலேஷன் வந்து போட்டு வச்சுருப்போம். அப்படி போட்டு வச்சுருக்கும் போது ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அத்தியாவசியமாக ஆசையான்னு சொல்லி பார்த்து வாங்கணுங்க. எக்ஸாம்பிளுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற பொருள் ஏதாவது ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக
அத்தியாவசியமான பொருள் அது கண்டிப்பாக நம்ம வாங்கியே ஆகணும். அதே டீ கப் இது மாதிரி ஏதாவது நம்மளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, பார்த்ததும் அதை வாங்கணும் போல் தோணுது அப்படின்னா, காசு நம்மக்கிட்ட மீதி இருக்குது, இந்த மாதம் சமாளிக்க முடியும் அப்படின்னா ஆசையான பொருள் வந்து வாங்கிக்கலாங்க. அதுக்குன்னு ஆசைப்பட்ட பொருளெல்லாம் வாங்கவே கூடாதுன்னு நான் சொல்லலைங்க. இந்த மாதம் வாங்க முடியலைனாலும் அடுத்த மாதம் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அத்தியாவசியம் ஃபஸ்ட்டு முக்கியமா, ஆசை ஃபஸ்ட்டு முக்கியமாங்கிறத நாம் தாங்க டிசைட் பண்ணணும். பணம் வந்து கொஞ்சம் மீதி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆசைப்பட்ட பொருள் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா அத்தியாவசியமான பொருள் எது தேவையோ அதுதாங்க வாங்கிட்டு வரணும். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, கடையில் வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப இப்போ அதிகமாகிடுச்சுங்க. வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா கடையில் வந்து உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா கடையில் போய் சாப்பிட்டு வந்துடுவோம். தனியாக ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் இருக்கும்போது கடையில் போய் சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தான் பில் வரும். அதே ஃபேமிலியாக 4 பேர் போய் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல பில் கண்டிப்பாக ஏறிடுங்க. அதுக்கு நம்ம வீட்லேயே சமைச்சிக்கலாம். கடையில் போய் சாப்பிட்றோம் அப்படின்னா மந்த்லி ஒரு 2 டைம்ஸ் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நாமளே அடக்கி கொஞ்சம் கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கணும். அப்போ தான் பணத்தை கொஞ்ச நாளும் நம்மளால் மீதி பண்ண முடியும். அதுவும் தாங்க ஹெல்த்தியும் கூட. நம்ம இப்போலேருந்தே அதே பழக்கத்தையே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்க கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிட்டாலும் உடனே கடைக்கு போய் சாப்பிட்லாங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. கரண்ட் பில்லோட ரேட் வர வர கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ ஒரு 200 யூனிட் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குது. அதுக்கு மேலே 300 யூனிட் போச்சுன்னா அது வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகுதுங்க. அதனால் கரண்ட் பில்லை மீதிப்படுத்தணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த ரூமில் இருக்கிறப்ப வந்து அந்த ரூமில் நம்ம இருக்கிறப்ப வந்து லைட்டு, ஃபேனு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரூம் விட்டு வெளியே வரும்போது ஃபேன் சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டோமான்னு சொல்லிட்டு நாம் செக் பண்ணுறதை விட நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. குழந்தைங்க வந்து சின்ன வயசுலேருந்தே கற்றுக்குவாங்க இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம். அடுத்து வந்துங்க ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னென்னா, கிராமத்து சைடு இருக்கிறீங்களா இருந்தால் இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். சிட்டியில் இருக்கிறீங்களா இருந்தால் பக்கத்தில் வந்து உங்களுக்கு விறகு கிடைக்கும் அப்படின்னா வெளியிடத்தில் வந்து சுடுதண்ணி காய வைக்கிறது, முடிஞ்சுன்னா ஒரு நாளைக்கு வெளியே வந்து சமைக்கிறது, இது மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா சிலிண்டரில் கொஞ்சம் பணத்தை வந்து மீதி பண்ணலாங்க. ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 2 மாதத்துக்கு வந்து ஒரு சிலிண்டர் தாங்குது அப்படின்னா வெளியிடத்தில் அதே சமைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் 3 மாதத்து வரைக்கும் கொண்டு போகலாம். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸுங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய பணத்தை வந்து மீதி பண்ணலாம். நான் சொல்கிற எல்லா விஷயமே ஒரு 50 ரூபா 100 ரூபா கொஞ்சம் சேமிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த வந்து மாத கடைசியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வீட்டுக்காரங்கெல்லாம் கண்டிப்பாக பணத்தை வந்து மீதிப்படுத்தவே முடியாது. அவங்க நம்ம ஏதாவது ஒன்று கேட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து அதை வாங்கி கொடுத்துருவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எதில் மீதி பண்ண முடியுமோ மீதி பண்ணி பணத்தை வந்து கொஞ்ச நாச்சும் மீதி பண்ணி வச்சோம் அப்படின்னா பணம் இல்லாதப்ப நம்ம கேட்டிருக்கிற பணத்தை வச்சு சூப்பராக குடும்பத்தை வந்து ரன் பண்ணலாங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு பிரியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்ங்க.